என்ன சொல்லுவான்? பையன் அழுதுனே இருக்கா, கூடவே கூட்டுவான். சேகரு, என்ன பையன் அழுதுனே இருக்கான்? நல்லதில்லை சேகரு. அம்மா கிட்டேயே வளர்ந்த பையன் நாளைக்கு வெளியே போய் நீ தான் கொலை பண்ணான்னு கூசாம சொல்லுவான். ஏற்கனவே நம்ம எப்படா மாட்டுவான்னு காத்துன்னு இருக்கானுங்க. என்ன ஒண்ணு சொல்ற? நான் ஒன்னும் சொல்லப்பா. ஆனா நீ நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு தான் ஏற்கனவே கொரட்டூர்ல இன்னொரு ஃபேமிலி இருக்குல்ல. என்ன நான் சொல்றது புரியுதா? ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், புரிஞ்சுக்க. பையனை வெளியே விட்டுறாத. என்ன என்ன குமாரு? தண்ணி. குமாரு நின்றா. Operation. Tonila, operation. மூணு தோசை.
ஆபரேஷன் தொடையில ஆபரேஷன். ஜானே நைட் சிக்கன் வேணும். அண்ணே கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா? நாளைக்கு காலையில காசு கொடுத்துட்றேன். ஏய் ஆம்லேட். எனக்கு இன்னொரு ஆம்லெட் போடு. தொண்டையில ஆபரேஷன், தொண்டையில ஆபரேஷன். எதனா காசு கொடு. துப்பிடா. ஏய் நா ஏய் யார் மேல கை வைக்கிற நீ? அன்புக்கு தெரிஞ்சதே. டேய் பேசாம வாங்கடா, அடிக்க வைக்காதீங்க. ஏய் அடிக்க தா மேல கை வச்சுற நீ. டேய் தம்பி அன்புக்கு ஃபோன் பண்றா. ஏய் வா. ஏய் ஏய் சட்ட கிஞ்சுதே. வெல்ல வா பாத்து. ஏய் என்னடா கைடியா? ஏய் இவனுதாயா? ஏய் வண்டில கையடியா. நானே வரேன். யாரடா? அடிக்கிறேன். சார் ஐயோ சார் நான் ஒண்ணுமே பண்ணல. மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா? போடா. அம்மா ஐயோ சார் 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 நாங்க பிச்சை எடுக்கிறோம் சார். எனக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். காலை பிடிச்சி அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். போடா சார். போடா. பிச்சை எடுக்கிறான் செல்வம். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் பாட்டு பிச்சை எடுத்துட்டேன் சார். ஏய் அவன் ஹைட் ஜாஸ்தியா இருக்கான் பாரு, பின்னால அனுப்பு. சார் ரெடி சார். சார் ப்ளீஸ் சார். டிஎஸ் சார் கொஞ்சம் சிரிங்க. ஏய் நீ இல்லப்பா, மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சுக்கோ. என்னால் ஒன்றும் பண்ண முடியல அன்பு. டிஏஜி கண்டிப்பாக அடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் சாப்பாடுலாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆமாண்ணா 3 வேளையும் பிரியாணி வாங்கி கொடுத்தாருண்ணே. திங்கிற நாயே சண்முகம் எங்க ஆளுங்க தான் வைக்கிறானல, மூர்த்தி ஆளுங்க வைக்கல. துட்டை மட்டும் 2 இடத்துல வாங்கிக்க. இல்லை அன்பு, அந்த ஏரியாவில் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி இருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான். ஆளுங்கட்சியன் மூர்த்தி ரொம்ப ஆடுறான். நாங்களும் ஆட்சிக்கு வருவோம். அவன்கிட்ட சொல்லு. வர வர ஏரியாவில் மூர்த்தி தொல்லை தாங்க முடியல தலைவா. சரி ஓகே தலைவா. ஏய் இவன் யாரா? என்ன போலீஸ் எங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்காக மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டரு மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாரு. சரியான தமாசு. சொல்ல வேண்டியதாடா. எங்க விடுறானுங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறானுங்க. இருந்தாலும் 3 வேளையும் பிரியாணியே போட்டாங்கண்ணா. இவன் ஒருத்தன். ஏய் யாரா நீ? இவன் தானே தொண்டையில ஆபரேஷன். ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிறானே. யோ நிறுத்தியா? யாரு என்னன்னு தெரியாம. ஏய்
போ. இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. போடா. அன்பு சார். ஏய் சார், ப்ளீஸ் சார், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். பிச்சை எடுக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். 2 நாளா சரியாவே சாப்பிடல சார். சார், என்ன வேலைனாலும் செய்யறேன் சார். ப்ளீஸ் சார். படிச்சிருக்கியா? +2. நான் மணி இல்லைண்ணா, நல்லா பார்த்துட்டேன். நிஜமாலுமே பிச்சை தானே எடுக்கிறான். சரி, பார்க்கலாம். நான் இங்க போடு. மார்க்கெட் ஆண்ட வரும்ல. என்னடா அது? ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. டேய் பாத்துரா, ஏற்கனவே பொட்டலம், இப்ப தண்ணி. தன்னாவ போறியோ? என்னவா பேதியாவா? என்ன அவரு நட்டுக்குனாரு? அவர் வீக் பாடிப்பா. ஓ, எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது. உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. மணிண்ணா, நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களே? மணி பையனுக்கு ஏறிச்சு. டேய், அவனுக்கு என்ன துக்கமோ? நீ அழுவுடா. அம்மா எதுக்கு அழுவுற? எங்க அம்மா இல்ல, எங்க அம்மா செத்து போச்சு. எப்படி? எங்க அப்பா அருவா எடுத்து கழுத்து அறுத்துட்டான். ஐயோ, சின்ன கழுத்து, பாதிய காணோம். தோ இப்படி கிடக்குது. என்னையே பாத்துக்கணும். கண்ணு வச்சு பார்க்க முடியல. தரெல்லாம் ரத்தம். ஏன் தப்புதான். நான் மட்டும் எனக்கு சினிமா போவாது இருந்தேன், எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன். மணினா, எனக்கு ஒரே ஒரு அருவா கூடனா எங்க அப்பா வச்சுக்கிற மாதிரியே அப்படியே சிரிக்கிறாருண்ணா. என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு இவன் எங்க வெட்ட போறான்னு. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சிரிக்காதன்னு சொல்றல. சுமாரா உட்காரா, உட்காரு சொல்றேன்ல. அவன் தண்ணிய போட்டு கத்துறான். அவனை போய் என்ன குமாரு, உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். எங்க அம்மா இருக்குது, என்னை போட்டு அடின்னு அடிக்கும். எனக்கு வலிக்காது. என்னடான்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்சிலையும் தான் அடிக்குமே தவிர மேல ஒரு அடி கூட விழாது. இருந்தாலும் நம்ம ஆக்டிங் பட்டா மாதிரி தப்பி தவறி ஒரு அடி பட்டுச்சு, அதுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். ஐயோ ராஜா, டே உன்னை போய் அடிப்பானாடா கண்ணு. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும்டா. படிச்சு பெரிய பேங்க் ஆபீசரா, கவர்மெண்ட் ஆபீசரா வரணும்டா. என் காலில் உழுந்து கெஞ்சு மணி. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். உனக்கு என்ன, பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவள் தானே, பேக் மாட்டுன்னு போயினே இருப்பேன். எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்தது, நான் பிச்சை திருக்கவே மாட்டேன். இதெல்லாம் வரவே தேவையில்லை. டாக்டர் கூட இருப்பேன். டேய் ஏன்டா? பின்ன என்ன மணி, ஏதோ அப்படியே தெரியாத வந்த மாதிரி பேசுறாரு. நம்மளாம் என்ன பிறக்கும் போதே கெஞ்சாவோட பிறந்தோம். எனக்கு கூட தான் அம்மா இருந்தது. என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டா அதாண்ட, அப்பா வெளியே போகும்போது ஏன் டெய்லர் கூட படுக்கிற? அப்படியே அடுப்புல இருந்து சுடுதண்ணி தூக்கி மேல ஊத்துச்சுப்பா.
தோ ஃபுல்லா வெந்துச்சு. 2 மாசம் ஹாஸ்பிட்டலே கிடந்தேன். இன்னைக்கு என்கிட்டயே வந்து துட்டு எதனா தான் கொடுப்பான்னு கேக்குது. போடி தெவடியான்னுட்டேன். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது குமார். தோ நம்ம ஜீவா மேட்ரு கேட்டு பாறான், ஒரே தமாசா இருக்கும். ஏய், என் கதை தமாசா உனக்கு இல்லப்பா, உன் மேட்ரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சும்மா சொல்ல, நம்ம குமார் கேட்கட்டும். கேளுங்கப்பா. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க? அது எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். எங்கேயோ போய் எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்து எங்க அம்மாவை கொடுத்துட்டு மண்டையை போட்டான். கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கு நோய் முத்தி போச்சு. நானும் எங்க அக்காவும் தான் வீட்டு வேலை செஞ்சு அதுக்கு சோறு போட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சுக்கிச்சு. இந்த வாட்டியும் வேணாமா? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வேணா. ஏன் மாசம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏன் என்கிட்ட வந்து கொடுக்குற? நான் போட்டா வேற வேலை இருக்கா? ம், ஏய், கரெக்டா விசாரிச்சியா? ஏன்னா டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு எல்லாரும் வேற வேலைக்கு போயிருக்கானுங்க. இங்க எவனும் கிடையாது. கன்ஃபார்ம் நியூஸ். அது ஏன்னா நம்ம தலைவர் மூர்த்தி ஏரியால மீட்டிங் போடுறாரு. போஸ்டர் ஓட்டுறதுக்குள்ள உயிரே போயிடுது. ஏய், அவனுங்க ஏரியால தான் பவரை காட்டணும். காலைல போஸ்டரை பார்த்தானுங்கன்னா செத்துருவானுங்கல்ல. ஏய், மூர்த்தி ஆடாது? அவரே தானா? ஒழுங்கா விசாரிச்சான்னு கேட்டேன்ல. நான் என்னடா பண்ணுவேன்? ப்ரோகிராம் மாறிட்டு போலகுது. இப்ப என்னன்னா அவனுக்கு 5 பேர் தானே வந்துக்கிறானுங்க. பிரச்சனை பண்ணா போட்டுடலாம். ஏய்,
மூர்த்தி ஓரத்துல இருக்கான்னா சுத்தி 100 பேர் இருக்கான்னு அர்த்தம். அவனே தனியா 10 பேரை வெட்டுவான்டா. அதுவும் அவன் ஏரியால அந்த போஸ்ட் ஓட்டுறத பார்த்தா வண்டி ஏறா எவன் வந்தாலும் ஏத்திட்டு போயிட்டாரு. ஓடுங்கடா. அண்ணா புரிஞ்சுக்கண்ணா. இதோ பாரு அல்ல கையே. மெதுவா போயிட்டே இரு. பெண்டு திரும்பி வெயிட் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணாத. நம்ம ஏரியால வந்து போஸ்ட் ஓட்டுறாங்கண்ணே. அம்பாஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு. பசங்களை தொட்டி நம்ம ஆளுங்க போய்க்கிறாங்க. இதோ இவன் ஒருத்த மட்டும் தான் மாட்டுக்கிறான். யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? கீழே வேற செய்யுதுண்ணே. பெருசா எவனும் மாட்டல. டேய் இவனை வெட்டி மார்க்கெட் ஆண்ட போடு. நம்ம ஏரியால போஸ்டர் ஒட்டினா என்ன ஆகும் தெரியட்டும். டேய் மருந்து சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இதுல ஹீரோ ஆகணும்னு வேற ஆசை. கூட பிறந்த பாவத்துக்கு சினிமா படம்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீ ஒன்னா பாரு படம் என்னமா ஓட போகுதுன்னு. டேய் அந்த கூலிங் கிளாஸை கட்டிட்டு போடா. நீ மட்டும் தலைக்கிடையே அடிச்சுக்கோ. விளையாடுறானுங்கண்ணா. பொறுமையா நாசம் பண்ணி தான் கொள்ளுவானுங்க. நம்ம அவனுக்கு ஆளை பண்ணுமே மறந்துருப்பானுங்களா என்ன? டெல்லி, நான் அன்பு பேசுறேன். மூர்த்தி ஏரியால போஸ்ட் ஓட்ட வந்தோம். பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனந்த் பிரியா 100 பேருக்கு மேல இருப்பானுங்க. விட்டுறவா? அதுவும் கரெக்ட் தான். சரி ஓகே. ஏய் வாங்கடா. ஏய் பாடா. அண்ணா குமார் அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். அவ ஆள் யாராவது மாட்டாமையா போறா? போதுமாடா? பத்தாதுண்ணே. நம்ம கிருஷ்ணாவை என்ன கிளிகில் சானுங்க. போடா மூச்சா இருக்குது. இதை அடிச்சு முடி. வேற இடத்துல ஆடுறா. ஏய் என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? டைம் ஆகல. இதோ முடிஞ்சதுண்ணா. இதோ பாருண்ணா இது நிக்குது. பரவாயில்லண்ணா மூவ்மெண்ட் இருக்குது. டேய் நவுரா. டைம் ஆகுது. அண்ணன் கத்த போறாரு. வாங்கடா வாங்க. அட்ரா ஆம்பளை தான் அட்ரா. என்ன அடிக்கணுமா? அட்ரா அட்ரா. எவ்வளவு அடிப்ப? வலிக்கல கொஞ்சம் கூட வலிக்கல. அடிக்கடா போட்டங்களா.
வாங்கடா உள்ள எரியுதுடா கொன்னுறேன்டா உங்களெல்லாம் கொன்னுறேன்டா. என்னால் நம்ப முடியலடா. சத்தியமாடலே நான் பார்த்தேன். ஒரே அடி இப்படி கைய வச்சு பங்குடு. அப்பா எனக்கு கேக்குது சத்தம். நெஞ்சலுமே உடஞ்சிச்சாமே. ஒரு ஆள் ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிக்கிறான். சுத்தி 100 பேரு. இதுல மூர்த்தி வேற. அவன் யாரு எத்தனை பேரை போட்டிருக்கான்? ஊரெல்லாம் நியூஸ் பத்திக்கிட்டு எரியுது. வெறி பிடிச்சு போய் தேடிட்டு இருக்கானுங்க. போனது பெரிய தலையில்ல, அடங்குறது கொஞ்சம் நாள் ஆகும்.